எல்லாருக்கும் வணக்கம். கிராஃப்ட் பண்ணலாமா? உடஞ்ச கண்ணாடியாக இருந்தால் குப்பையில் தூக்கி போட்டுடலாம். இது ஃப்ரேம் தான் டேமேஜ் ஆகிருக்கிறதுனால இந்த ஃப்ரேமை சரி பண்ணி சூப்பராக இந்த கண்ணாடியை நம்ம மாற்ற போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடி ஃப்ரேமை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். தொடர்ந்து நம்ம இதில் என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா? கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு இதில் நான் பேப்பர் போட்டு இப்படி மறைச்சிடுறேன். ஏன்னா அது நம்ம பெயிண்ட் பண்ணும்போது எதுவும் நமக்கு அதில் படாமல் இருக்கும். அடுத்து இந்த மாதிரி ஃபெவிபாண்ட் இல்லைனா B700 க்ளூ நம்ம எடுத்துக்கலாம். இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபெவிபாண்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே ஃப்ரேமுக்கு ஒட்டும். ஃபெவிக்விக் கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். கண்ணாடியில் யூஸ்வலாக எப்போவுமே நம்ம கம் அப்ளை பண்ண மாட்டோம். அதுவும் உடன் ஆப்ஜெக்ட்லாம் இருக்குன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணாடியில் கம் அப்ளை பண்ணவே மாட்டாங்க. பட் இதோட சைட்ஸில் மட்டும் நம்ம இந்த மாதிரி ஃபெவிபாண்டை அப்ளை பண்ணிடுறோம். அப்ளை பண்ணி இதில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். நல்லா இதை இப்போ ஒட்டியாச்சு. இப்போ ஃப்ரேம் பக்காவாக ரெடி ஆயாச்சு. இந்த ஃப்ரேமை ஃபிட் பண்ணிட்டோம், கண்ணாடியும் ஃபிக்ஸ் ஆயாச்சு. பழசாக இருக்கிறத அப்படியே விட்டுடலாமா? புதுசாக மாற்றணும்ல, அதுக்காக தான் நல்லா இந்த ஃப்ரேமை ஒயிட் பண்ணிவிட்டு இதில் நம்ம வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பெயிண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லைனா பெயிண்ட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறமா நம்ம வார்னிஷ் கோட்டிங் கொடுத்துடலாம். இது வுடன் கலரில் இருக்கிறதுனால நான் அப்படியே இதுக்கு ப்ரௌன் கலர் கொடுத்துடுறேன். இதுக்கப்புறமா இதில் நான் ஒரு பேட்டர்ன் வரைய போகிறேன். இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். ஆனால் ஸ்கேல் வச்சு இனிஷியலாக நம்ம பண்ண வேண்டியதை பண்ணால் தான் இது பர்ஃபெக்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ தொடர்ந்து பாருங்கள். அழகாக இதில் நம்ம கோலம் போட்டாச்சு. இப்படி நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ணி இதை திக் பண்ணிடலாம். இல்லை அந்த பென் மட்டுமே யூஸ் பண்ணாலே எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க பென்னிலேயே திக்காகவும் வரைஞ்சிடலாம். ரெண்டுத்துல எது வேணாலும் பண்ணலாம். அடுத்து இதுக்கு அடிஷ்னல் பியூட்டியை தர்றதுக்காக இந்த மாதிரி நம்ம கார்ட்போர்டில் கட் பண்ணிடலாம். இது ஆனால் சிப் போர்ட் தான். இதை பேரட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க அந்த கோலம் ஃப்ரேமில் அட்டாச் பண்ண போகிறோம்.
பச்சை கிளிக்கு இருக்கிற மாதிரியே அழகான அந்த சிவப்பு கழுத்து நம்ம வரைஞ்சிடலாம். அந்த ரிங் இருக்கும்ல அது. அடுத்து இதுக்கப்புறமா ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னும் நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கார்ட்போர்ட்லேயும் பண்ணி எடுத்துடலாம். இல்லை இது உங்களுக்கு கடையில் ஈஸியாக கிடைக்கும்னா நீங்கள் கடையிலையும் வாங்கிடலாம். இப்போ இந்த ஃப்ளாருக்கு ரெட்டு கொடுக்குறேன். ப்ரௌனில் ஒயிட் கலரில் க்ரீன் வித் ரெட் காம்பினேஷன் எப்போவுமே பார்க்க அழகாக இருக்கும். நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த காம்பினேஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளாருக்கு அழகாக மகரந்தத்துக்கு நம்ம எல்லோ கலர் அழகாக கொடுத்துட்டு இதுக்கு பின்னாடி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரேமில் இந்த பக்கம் கீழ் சைடு அப்படியே ஆப்போசிட்டாக அந்த பேரட்டுக்கு கீழே ஒட்ட போகிறோம். அடிஷ்னலாக இதில் இந்த இடத்துல நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா இங்கே நம்ம கோல்டன் பீட்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறோம். இது எதுக்குன்னா தூரத்திலிருந்து இந்த ஃப்ரேமை பார்க்கும் பொழுது நமக்கு ஸ்பார்க்கிளிங்காக மினுக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்ட்டுக்காக தான் இதை நம்ம அட்டாச் பண்ணுறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு கிராஃப்ட் பண்ணும் போது நம்ம மாற்றினா அது பெரிய ஒரு அழகான ரிசல்ட்டை நமக்கு க்யூட்டாக கொடுக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் கிராஃப்ட் பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலை எப்போவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிடணும். நம்ம க்யூட்டான அழகான இந்த கோலம் ஃப்ரேம் ட்ரெடிஷ்னல் டச்சோட ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உடஞ்சிருச்சு தூக்கி போட வேண்டியதான நினச்ச ஸ்டேட்டஸில் இருந்து தூக்கி போடவே மனசு வராத ஸ்டேட்டஸுக்கு இந்த மிரர் இப்போ மாறிடுச்சு. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் பொழுது அதை நம்மளே அழகாக பெயிண்ட் பண்ணியோ இல்லை வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக மாற்றினா க்யூட்டாக இப்படி தான் அழகாக மாறிடும். எல்லாத்துக்குமே உணர்வு இருக்குல்ல. அப்போ இந்த கண்ணாடி பழுதாக இருந்துட்டு இப்போ மாற்றிருக்கோமே, இதற்கும் ஒரு உயிர் கொடுத்து நம்ம உணர்வோடு இது கலந்தாச்சுல. இதுதான் ஆர்ட் அண்ட் கிராஃப்டினுடைய ஒரு தெரப்பி. ஸோ நீங்களும் இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னா நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலோடு சேர்ந்து நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பண்ணுங்கள். என்னோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்களும் கற்றுக்கோங்க. உங்கள் கூட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன். ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் கம்யூனிட்டியாக நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனல் எப்போவுமே இருந்துட்டு வந்துட்டுருக்கு. அதில் இன்றைக்கி பண்ண இந்த மிரர் கிராஃப்ட் ஐடியா உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை உடனே லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் அபி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிராஃப்ட் பண்ணுங்க, ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா அண்ட் பை பை.